ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைகர் பிஸ்கெட்டில் ஒரு கேக் செய்யலாம். ஈஸியாக சிம்பிளாக. நீங்கள் பார்லேஜி பிஸ்கெட் இருந்தாலும் செய்யலாம். என்கிட்ட பார்லேஜி பிஸ்கெட் இல்லை இங்கே கடையில். ஸோ அதனால் டைகர் பிஸ்கெட் எடுத்துருக்கேன். 6 பேக்கெட்டை பிஸ்கெட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸை எல்லாத்தையும் தூள் பண்ணி இது பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இதை கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டை நல்லா தூள் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு மில்க் ஊற்றிக்கலாம், பால். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு சுகர் பவுடர் போடுறேன். முதல்ல 1 போட்டாச்சு, இப்போ 1 போட்டாச்சு, 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஈனோ வந்து ஒரு பாதி ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் அடித்து. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வந்தால் கரெக்டான பதம். இதை நீங்கள் கிண்ணத்தில் போட்டால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக்கு டின் எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் இருக்கவங்க பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்காக இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். உள்ளே கொஞ்சோண்டு பட்டரோ இல்லை நெய்யோ எதோ ஒன்று தடவிட்டு, இது ரெண்டுமே இல்லாதவங்க எண்ணெய் இருந்தாலும் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதில் மைதா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போடுறவங்க பிக்னஸாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம். சில பேர் வந்து பயப்படலாம், எப்படி செய்கிறதுன்னு தெரியாத இருக்கலாம் கிண்ணத்தில் போட்டு செய்கிறவங்க. பட் ஆனால் நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடித்து எடுத்தாலே பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்காமல் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விழணும். இந்த பதம் இருந்தால் போதும். ஸோ இது பிக்னஸாக இருந்தாலும் செய்யலாம், யார் நினச்சாலும் இந்த கேக்கை செய்யலாம். ஸோ அதனால தான் நான் இந்த மிக்சி ஜாரில் செஞ்சு காமிக்கிறேன். கிண்ணத்தில் நீங்கள் செய்கிறவங்க தெரிஞ்சவங்க பிஸ்கெட்டை நல்லா போட்டு அதில் பாலை நல்லா போட்டு கரைச்சி சர்க்கரை ஈனோ போட்டு கலக்கி நம்ம இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் இந்த இதுவை. அதனால தான் மிக்சி ஜாரில் போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு இந்த பிஸ்கெட் பேட்டரை எடுத்து நம்ம கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். பேட்டரை எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. எப்பயுமே டின்னில் பாதி அளவு தான் இருக்கணும், ஏன்னா அது வெந்து வரும்போது மேலே உப்பி வரும். ரொம்ப நிறைய நம்ம பேட்டரை ஊற்றினா வெளியிலலாம் வந்துடும், அப்புறம் கேக் டேமேஜ் ஆகிடும். இது மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 வாட்டி டேப் பண்ணிக்கணும். தட்டினோன்னா அதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி கடையில் கேட்டாலே கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கடாயில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கடாய் உள்ள இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு நான் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இந்த கேக் டின்னை வச்சுட்டு மூடி நம்ம ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வேக விடலாம். நடுவில் அது வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ உள்ளே குத்தி பார்த்துட்டா, கத்தியில் ஒட்டாத வந்துச்சுன்னா அது வந்து கேக் வெந்துச்சுன்னு அடித்தோம். நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம குத்தி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டலை, வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். கேக்கின் எடுத்தாச்சு. சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். தட்டை போட்டு கவுத்து இதை திருப்பி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம கேக் எடுத்தாச்சு. நம்மளோட டைகர் பிஸ்கெட் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். ஈஸியாக சிம்பிளாக ஒரு மெத்தடில் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கை கட் பண்ணியாச்சு, நல்லா சாஃப்ட், இனிப்பும் கரெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கேக்கை உங்களுக்கு செய்ய தெரியும்னா யார் செஞ்சு தருவாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி செஞ்சுத்தான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை வீடியோஸ். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இதோட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.